வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது, எப்படி மூவ்மெண்ட் ஆக போகுது, நம்ம எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி எடுத்தோம்னா மந்த்லி கேண்டில் வந்து எல்லாத்துக்கும் க்ளோஸ் ஆயிருச்சு. செப்டம்பர் 1 ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாளைக்கு வந்து மந்தோட நியூ டேட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லாங் க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறம் 2 சைடு வேஸில் வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலை வந்து கீழே பிரேக் பண்ணாமல் அகெயின்ஸ்ட் இந்த லெவலில் ஓப்பன் ஆகி கிராஸ் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. வீக்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் 3 ரெட்லி கேண்டில் வந்து டே டு ஹை வந்து கிராஸ் ஆகி போயிருக்கு. ஸோ இதுவுமே வந்து பையர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி தான். 15 மினிட்ஸ் கேண்டில் டே கேண்டில் பார்த்துருவோம். டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு கண்டினியூவாக ஒரே இடத்துல வந்து சைடுவே மார்க்கெட் போயிட்டே இருந்துட்டு கடைசியாக வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டில் ஃபேம் ஆயிருக்கு. ஸோ அந்த ரெட் கேண்டிலை வந்து நாளைக்கு பிரேக் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து 51,500 லெவல் 475 வச்சுக்கலாம். 475 லெவலில் இந்த லெவல் சப்போஸ் மிடில் ஓப்பன் ஆகி கொஞ்சம் மார்க்கெட் சைடுவே போய் இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா ஒரு நல்ல மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆனிச்சுன்னா கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து வந்து சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கனால நமக்கு அது திரும்ப ஒழுங்காக சக்ஸஸ் கொடுக்காது. பட் வந்து மேலே போணுச்சுன்னா நமக்கு கேண்டில் பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளும் வச்சு அந்த இடத்த போய் டச் பண்ணி ஸோ இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கேப் டவுனை பொறுத்த வரைக்கும் 51,000 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது. அந்த லெவலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டால் திரும்ப கீழே வர முடியும். ஸோ நாளைக்கு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். கேப் அப் ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ஓப்பன் ஆனாலும் சரி, மேலே வந்து கிராஸ் பண்ணி போகிற பட்சத்தில் வந்து நம்ம 30 to 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம வந்து ட்ரேடு வந்து இது பண்ணலாம். நிஃப்டியை பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து பயங்கரமாக சைடுவேல தான் போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்னே சொல்லலாம். ஏன்னா வந்து டே ஹையை கிராஸ் பண்ணி மந்த் எண்டு வந்து நிஃப்டியோட லைஃப் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து இந்த பாஞ்ச் கண்டிலோட அப்பை தாண்டி மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, பையர்ஸ் வந்து கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனிச்சுன்னா செல்லர் வந்து ஃபோர்ஸாக வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன பாயிண்டில், ஏன்னா பயங்கரமான ஒரு டாப் லெவலில் இருக்கனால செல்லர் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்து டாப்பில் வந்து ஸ்டாப் லாஸை போட்டுட்டு தைரியமாக வந்து இது கீழே வந்து செல்லிங் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பையிங் போகும்போது பை வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கனால பையர் வந்து அவ்வளோ ஃபுல்லாக வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டாப் லாஸை வந்து இதை கிராஸ் பண்ணி மேலே போணுச்சுன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க, அவ்வளோதானே தவிர ஃபுல் ஃபோர்ஸில் பையர் வரதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. அதே மாதிரி வீக்லி கேண்டில் பார்த்திங்கன்னா 4 க்ரீன் கேண்டில் வந்து கண்டினியூட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வந்து நமக்கு இந்த இத்தனை கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கனால நெக்ஸ்ட் இந்த வீக் வந்து ஒரு பாஞ்ச் கேண்டில், அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு வெயிட்டிங் கேண்டில் வந்து எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் மார்க்கெட் இந்த இடத்துல சைடுவே போயிட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா திரும்ப வந்து நல்லா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா மந்த்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து க்ரீன் கேண்டில் தான் 3 மந்த்ஸாகவே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வந்து இந்த மந்த்தே வந்து நம்ம கொஞ்சம் சைடுவேவோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பார்ப்போம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பேங்க் நிஃப்டியை நாளைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல லெவலில் இருக்குது. அது மாதிரி பாயிண்ட்டு வந்து இப்போ நிஃப்டி வந்து ஆல்டிமேட் கிராஸ் ஆனாலும் பேங்க் நிஃப்டி இன்னும் கிராஸ் ஆகலை. ஸோ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ 30 to 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு வந்து மார்க்கெட் கண்டிஷன் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்றதை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.